சிவர்ஜினி ஆமாம். நீங்க ஓகே, நன்றி நன்றி. செல்வி நித்யானந்தன் அவர்கள் செய்திகள் தான் இப்போ இருக்கு. நான் அனுப்பப்பட்டேன். சன்ரைஸ் செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். கேள்வியை நல்லா கேள்வியை அல்ல செய்திகளை உன்னிப்பாக கேளுங்கோ. வெள்ளிக்கிழமை ரெடி ஆகுங்கோ. நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாண சிறைச்சாலையின் மேலே ட்ரோனை இயக்கியவர் நகர்காவலரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிங்ஸ்பரி விடுதி வளாகத்துக்கு அரசாங்கத்துக்கு வருடாந்த குத்தகை பணமாக வெறும் 2.5 மில்லியன் ரூபாய் மட்டுமே இதுவரை செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. 12 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட சிறுநீரக தொற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 வருடங்களாக தனது தாத்தாவினால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இச்சம்பவமானது கம்பளை பகுதியில் நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. உலகளாவிய உணவு சுற்றுலா துறையில் இலங்கை மற்றொரு மைல்கல்லை எட்டியுள்ளது. பிரபல சர்வதேச சுற்றுலா இதழான டிராவல் அண்ட் டு வேர்ஸ் என்ற வெளியிட்டுள்ள நாளிதழில் 2026 ஆண்டுக்கான தலைசிறந்த உணவு நாடுகள் பட்டியலில் இலங்கை 50வது இடத்தை பெற்று பெருமைப்படுத்தியிருக்கின்றது. இந்த சர்வதேச பட்டியலில் மெக்சிகோ, இத்தாலி, ஸ்பெயின் ஆகியவை முதல் 3 இடங்களை பெற்றிருக்கின்றது. ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா உலகளவிய பிராந்தியங்களின் முன்னணி உணவு நாடுகளுடன் இணங்கி இப்பட்டியலில் 50வது இடத்தை பிடித்திருக்கின்றது. உலகில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இப்பொழுது பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நைஜீரியா, கோஸ்டரிக்கா, இலங்கை 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. போக்குவரத்து நெரிசல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் பங்களாதேஷ், கென்யா, எகிப்து, பெரு, ஈரான், இந்தியா, கொலம்பியா, எஸ்தோனியா, ஆஸ்திரியா, பின்லாந்து ஆகியவை முதல் 10 இடங்களை பிடித்திருக்கின்றது. தென் அமெரிக்காவில் கொலம்பியாவில் நடந்த 2026 ஆண்டுக்கான சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் தேர்வில் இந்திய அணி முதலிடம் பிடித்த நிலையில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்கள் 5 பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் வியட்நாமில் நடந்த சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 15 கேரளாவைச் சேர்ந்த இந்திய தமிழர்கள் பலியாகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. பிரித்தானியாவின் வரலாற்றிலே மிகவும் அதிக வெப்பநிலை கொண்ட காலமாக பதிவாகியுள்ள நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எபோலா வைரஸ் பாதிப்பு தற்பொழுது நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஹாட், உலே மற்றும் சோபோ ஆகிய மேலும் 2 மாகாணங்களுக்கும் வேகமாக பரவியுள்ளதாக அந்நாட்டு பொது சுகாதார நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. சூடானில் தொடர்ந்து நீடித்து வரும் இராணுவ மோதல்களுக்கு நிதி திரட்டுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாட்டின் தங்க வர்த்தகத்தை இலக்கைத்து புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் 45,000 வீடுகள் இருளில் மூழ்கிய விடயம் மக்களை கொந்தளிக்க செய்த நிலையில் அதனால் மேயர் ஒருவர் தன் பதவியை இழக்க நேரிட்டிருக்கின்றது. கட்டாரின் முன்னாள் மன்னர் மறைவுக்கு இந்தியாவின் தேசிய அளவில் ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கட்டாரின் தந்தை என அழைக்கப்படும் முன்னாள் மன்னர் ஷேக் ஹமத் பின் கலிபா அல்தானி 74 வயதில் காலமானார். அமெரிக்கா, ஈரான் மீண்டும் இராணுவ தாக்குதலை அறிவித்ததை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிசக்தி விநியோகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியதுடன் எண்ணெய் விலை அதிகரித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுகிறது. லண்டனில் இருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் மீது பறவை மோதியதால் ரத்து செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 224 பயணிகள் 12 ஊழியர்களுடன் இங்கிலாந்தில் இருந்து சென்னை நோக்கி பயணித்திருந்தது தெரிய வந்திருக்கின்றது. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புலம்பெயர்தல் மற்றும் புகலிட மசோதாவுக்கு பிரதமராக பொறுப்பேற்க இருக்கும் ஆண்டி பர்னாம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். லிவர்பூல் நகருக்கு அருகில் பறந்த விமானி ஒருவர் தனது வானூர்தி பயணத்தை மாற்றியமைத்து வானவில் ஐ ஆம் போர்டு என்ற வாசத்தை உருவாக்கியுள்ளார். இந்த செயல்
சமூக வலைத்தளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். நோர்வேயின் உலகக்கிண்ண கால்பந்து வரலாற்றில் முதன்முறையாக காலிறுதி வரை முன்னேறி புதிய சாதனை படைத்த நோர்வே தேசிய கால்பந்து அணி வீரர்களை வரவேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்கின்றனர். தலைநகர் ஒஸ்லோவில் 90,000 ரசிகர்கள் ஒன்று கூடி பிரமாண்டமான உற்சாக வரவேற்பை அளித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்க தேசிய கால்பந்து மற்றும் மாமல்லடி மவுண்டன்ஸ் கிளப் அணியின் நாடுகள் ஆட்டக்காரனான 25 வயது இளம் வீரர் ஜெய்டன் ஆடம்ஸ் காலமாயினார். IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நீண்டகாலம் பணியாற்றிய ஸ்டீவன் பிளமிங் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளார். உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் செனகல் தேசிய அணி மிக மோசமாக செயல்பட்டு நக் அவுட் சுற்றின் தொடக்கத்திலேயே வெளியேறியதை தொடர்ந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பாப் தியாப் சனிக்கிழமை பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செக் குடியரசைச் சேர்ந்த லிண்டா நோஸ்கோவா வெற்றி பெற்று தனது முதலாவது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சிறப்பு. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ஒரு முறை தட்டு கொடுப்பை கொடுங்கோ செய்தியாளருக்கு. வணக்கம். உலகத்தையே சுற்றி வந்துட்டார். எல்லா நாட்டு செய்திகளும் பொதுவாக எல்லாம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இலங்கை, ஆசியா எல்லா நாட்டு செய்திகளும் இருக்க வந்திருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். அழகான புகைப்படம் உடைத்தது. நான் அதைத்தான் ரசித்துக் கொண்டேன். சிங்கள நூனாமை அவர் மாத்தணும் அந்த ஜாரிய. அழகா நல்லா இருந்தது. இருக்கு, விதவிதமா அதான் போடுங்க. பார்க்கிறேன். நாங்கள் கண்ணுக்கும் செவிகளுக்கும் செய்திகள், உண்மையில நிறைய செய்திகள். இன்றைக்கு ஒரு கேள்வி அதுல வருது. பாப்போம். சிறப்பான செய்திகள். குரலும் தோனி வந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கம்பீரமாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த அனுபவம் தெரிகிறது, பயிற்சி தெரிகிறது. நன்றி. நிறைய செய்திகள் வந்திருந்தது. தேடல்களுக்கும் பத்மினி ஆண்டி, உங்கள் பக்கம். வணக்கம். அனைவருக்கும் செய்திகள் கேட்டேன், நன்றாக இருந்தது. ஆனா கிரகிக்க முடியவில்லை. ஒரு கேள்வி வந்திருக்கீங்க, ஏதாவது ஊழிச்சு போட்டு ஏதோ நான் வரத்தானே வேணும். லிஸ்ட்ல கடைசியா தானே ஒரு ஆள் கடைசியா வரத்தானே வேணும். ஆனா வெள்ளிக்கிழமை வரும் கேள்வி எழுதுக்குள்ள நான் பேஸ்புக்ல பாக்குறேன். நான் பேஸ்புக்ல போடுறவா வளமைய, அப்பதான் போய் பாப்பேன். சரி, கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். ஆனா இந்த பிள்ளைய 2 வருஷமா தாத்தா இதண்டா, அப்ப இந்த பிள்ளையன்னு சொல்லாம வணக்கம் வணக்கம் சொல்லுறாரு. வணக்கம் செல்வி. வணக்கம். செய்தியாளருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எங்க உங்களோட செய்தியை காண அவர் பின்னேரம் நாளைக்கு பின்னேரம் பாரு, நாளை போட்டுக்கொள்ளுமா. மிக்க நன்றி செல்வியா. கையில தாத்தாட விஷயம்தான். தாத்தா அப்படி என்றால் 2 வருஷத்துக்கு அந்த பிள்ளையும் சொல்லாம இருந்திருக்கேன் வீட்டுல. அதான் 5 வருஷம் அவருக்கு தாத்தாவின் வயதுகள் நான் சொல்லல. தாத்தாண்ட வயது 54. அந்த தாத்தாவுக்கு 5 பிள்ளைகள். அவர் தாத்தா இல்ல, கேடு. அவர் தாத்தா இல்ல, தாத்தா இல்ல, அவர் தாத்தா இல்ல. இல்ல இப்படி செய்திகளை சொல்லி போய் தனுவங்க இந்த கேடு கட்டாது புடிச்சு வச்சு வெட்டணும், இல்லாடி சுடணும் ரோட்ல வச்சு விஷயம் அதோ சுட வேண்டியது இப்படியே சொல்லி கொண்டு இருக்கணும் எல்லாரும். இல்லவாணி, இது ஒரு பக்கம் போனாலும் இப்ப சுட வேண்டியது ஆற சுடணும் நினைக்கிறீங்க? செய்யறாங்க. பேட்டிய சுடுறதா பேரனை சுடுறதா? 2 பேரையும் தான். 2 பேரும் தான் சுடணும். ஏன்னா பேத்தியும் 2 வருஷமா வாய முடி கொண்டு இருந்துருக்கா பாருங்க. என்னென்ன கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பிள்ளை இருந்தா யாருக்கு தெரியும்? தாத்தா என்னன்னு சொல்லி விரட்டி வச்சுக்கிறாரு. எல்லா பக்கத்தாலும் சுட்டு போடுவேன், வெட்டிவான் சுட்டுவேன். அப்பா அம்மாவை சொல்லி அது யாரா இருந்தாலும் ஒட்டு மொத்தத்துல இந்த நாட்டுகள்ல கொடுக்குற மாதிரி இஸ்லாமிய நாட்டுகள்ல கொடுத்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் இனிமேலாவது வர வாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் செய்திகள் வரட்டும் பண்ணா போடுறாங்க. நன்றி. செய்தி ஆனா நோ எங்கேயோ தானே, நோ எங்கேயோ தானே அந்த சின்ன பிள்ளைய பாதிக்குது. என்னண்டு சின்ன பிள்ளைய பாதிக்குதா? சின்ன பிள்ளைய இல்ல பாதிக்குது.
பிள்ளைகளுக்கு அந்த கல்வி அது சார்ந்த கல்வி இன்னும் காணாதோ அல்லது இன்னும் கொடுக்கப்படுற இல்லையா அல்லது எத்தனை வயசுல கொடுக்க வேணும் எல்லாமே நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி எங்கள் எந்த நாட்டை வேற அந்த அப்படி நாட்டுக்கு என்றும் சொல்லி இல்லாத அந்த காலத்துல எப்படி நடந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இருக்க அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லையே. நீங்க கேள்விப்பட என்ன இல்ல இருந்தது இல்ல அங்க அப்போ ஊடகத்துல என்ன நடந்திருக்குது சொல்ல மாட்டேன் வெளியில. அம்மாட்ட சொன்ன அம்மா சொல்ல சுத்தம் போடாது வெக்க கடனினம் அவரை பார்த்து அவர் பெரிய இடத்துல இருப்பார் இருக்கு நடந்து இருக்குது. அப்ப கதையா நடக்காம உண்மையாலும் இல்ல, இப்ப உண்மையாலும் நடந்திருக்கலாம். ஆனா வெளியில இது வார அடிக்கடி இல்ல. எல்லா நடக்குது. பக்கத்தாலையும் கேட்கிறேன் கூடுதலா. இது அந்த காலத்துல இப்போது நடந்திருக்கு நிறைய. 2 வாரங்களா ஃபேமஸா போய் கொண்டிருக்குது. உண்மையா இல்ல நடக்கிற இல்ல அந்த காலத்துல நடக்கலண்டு இல்ல நடந்திருக்குது. ஆனா குறைவு. இப்ப ஆனால் அத வெளியில வெளிக்காட்டின கொண்டு விதம் இல்ல. வர்றது இல்ல அதை வெளிக்காட்டினது தடுத்து இல்ல. போடுவினா. ஆ, இப்ப ஆ. இப்ப எது நீங்க செய்தாலும் வெளியில இப்ப வரும். கணவன் பிள்ளை என்றாலும் மனைவி அப்போ முன்னுக்கு வந்து சாதாரணமா சொல்றாங்க. டெலிபோன் உள்ள ஆ, எந்த வீட்டிலும் அந்த தகவல் கட்டாயம் வெளியில வரும். டெலிபோனுக்குள்ளாலேயோ ஆ, படத்திலாலேயோ ஆ. சிசிடிவிக்குள்ளாலேயோ. ம். அப்ப நாங்க இனி எல்லாம் தகவல் வெறுமென்று தான் நடக்கும். எல்லாம் ம். வெறும் பிந்தி முந்தியோ வந்து சரி, சேரும். ஒரு 5 வயசுக்கான ஒரு 5 வயசு உட்பட்ட 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வருதுகள். அந்த படியன் அந்த பொம்பளை பிள்ளை பாத்தீங்கன்னா அதுண்ட உடுப்ப கலட்டி போட்டு அது அப்படியே நிக்குது. அந்த படியனும் அப்படியே கலட்டி போட்டு அதை போட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அதால ஒரு ஆக்கள் பார்த்தோன்னு வர அப்ப இப்படி இந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு இப்படி போட்டு காட்டி இப்படி இருந்தா இந்த டெலிபோனும்லயும் இந்த பிள்ளைகள் அது எல்லாம் நாசமா போறதுதான். அது பற்றிய பெற்றோர்களும் அதை தவறையும் கவனம் எடுக்கணும் என்ன கட்டாயமா. தவறையும் திருப்பி பார்க்கும்போது அது சரியான ஆஹ் விஷயமாய் தெரிய வருது. அது பழகின திருப்ப விஷயமாய். திருப்ப இதை வரும்போது பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதா நான் பிள்ளைகளை பார்த்துண்டு ஒரு இதா வந்துடுது. என்ன பெற்றோர்கள் கட்டாயமா அதை கவனமா எடுக்கணும். ஆனா சம்மர்ல வடிவா பெற்றோரே வேடிக்கை அப்படி பார்க்கலாம். நடக்கிற பெற்றோரும் இருக்கு. அப்புறம் 2 பெற்றோர் பிள்ளைகள். அதுதான் அது உண்மையில இப்ப டெலிபோன் வந்தது ஞானம் 100% கேடு கட்டதாவும் போச்சு. இல்ல வாணி இந்த சம்மர்ல நல்ல வடிவா வேடிக்கை பார்க்கலாம். இவக்கு அந்த இவருக்கு வர வேடிக்கை முடியுதே. ஊருக்கு இவக்கு வந்த யோசனை வேடிக்கை பார்க்கலாம். என்ன செய்யறது இல்ல அப்படித்தானே பார்த்துதான் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது. அவனுக்கு இப்படி போற காரை டிரைவ் பண்ணிக்கொண்டு அது சரியோ. அன்னைக்கு அங்க வாடி பண்றது. யாழ்ப்பாண பகுதியில ஒன்று வாணி நடந்திருந்தது. எல்லாரும் பாப்பினம் தானே இலவசமா. இல்ல வாணி அன்னைக்கு யாழ்ப்பாண பகுதியில மட்டும் இல்லையா இருக்கணும் ஒன்று நடந்தது. ஒரு ஆம்பளை ஒரு படியன் ஒரு தவறு செய்ததுக்கு நிர்வாணப்படுத்தி ரோட்டால இழுத்து கொண்டு வந்தவன் அவைய. அப்ப அவர் அவமானத்திலே அவன் செத்து போடுவான். அப்ப எல்லாருக்கும் செய்யத்தானே வேணும். அல்ல அதுதான் செய்தி. இப்ப எல்லாருக்கும் மக்கள் செய்தா செய்வது. இப்படி செய்யறவர்களுக்கு செய்தாதான் நாளைக்கு சாகுவாங்க. அதான் தற்கொலை அதான் பண்ணி. சரி பார்ப்போம். கூனி நன்றி. குறுகி அப்படி போற